வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி தோசைக்கு அப்புறம் சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி காலிஃப்ளவரை வச்சு ஒரு சூப்பரான குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் அரை மூடி தேங்காவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 3 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். அப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இது கூட 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் கசகசா, 4 பல் அளவுக்கு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு சின்ன துண்டு பட்டை, அப்புறம் 2 லவங்கம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இது கூடவே மிளகாய்த்தூள் மல்லித்தூள் கலந்த பவுடர் நான் 3 ஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் தனித்தனியாக வச்சுருந்தா தனித்தனியாக சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ இதை ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் காலிஃப்ளவரை கட் பண்ணி வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை இதில் சேர்த்துடலாம். பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் பெரிய சைஸாக தான் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்னதாக வேணும்னா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறமா இதை மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. காலிஃப்ளவர்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக உங்கள் வீட்டிலலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் அபீஸ் ஃபுட் கேலி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.